ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ் மாதிரி தேர்வு 1 இது நம்ம பார்க்க போகிறோங்க. எங்கேருந்து பார்க்க போகிறோம்னா ஸ்கூல் புக்கு 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரை இருக்கிற பள்ளி புத்தகம், கூடுதலாக கவர்மெண்ட்டோடைய மெட்டீரியலு, அவுட் சோர்ஸு எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லாருமே தமிழுக்கு ரொம்ப டீப்பாக படிப்பீங்க. ஆனால் எல்லாருமே டெஸ்ட்டு போட்டு பார்க்க மாட்டீங்க. நீங்கள் எவ்வளோ படித்தாலும் டெஸ்ட்டு போட்டு பார்த்தா தான் நீங்கள் எங்கே தப்பு பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். இங்கெல்லாம் நம்ம படிக்கிற இன்னும் தெளிவாக படிக்கணும் அப்படிங்கிற ஐடியா கிடைக்கும். ஸோ அதுக்காகத்தான் நான் இந்த மாதிரி வீடியோக்களை கொண்டு வந்திருக்கேன். இன்றைய வீடியோவில் 25 கேள்வி இருக்குங்க. இதை முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கடைசியாக உங்கள் ஸ்கோரை பதிவு பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்து டெய்லியுமே நம்ம டெஸ்ட் கொடுக்க போகிறோம். ஸோ பயன்படுத்திக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே. இன்றைய ஃபஸ்ட்டு வினா பாருங்கள். பொறுத்துக்க டைப்பில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான். இதுக்கான பதில் துறைமுகம்னா ஹார்பர், நங்கூரம்னா ஆங்கர், கப்பல் தளம்னா ஷிப்யார்ட், நீர்மூழ்கி கப்பல்னா சப்மரின். அடுத்த வினா பாருங்கள். இது இலக்கண கொஷின். காலத்தை காட்டும் பகுபத உறுப்பு என்ன? காலத்தை காட்டும் பகுபத உறுப்பு என்ன? இதுக்கான பதில் இடைநிலை என்பது கரெக்டு. காலம் காட்டும் இடைநிலை அப்படியும் சொல்லுவாங்க. அடுத்த வினா பாருங்கள். எழுந்தது துகள், ஏற்றனர் மார்பு, கவிழ்ந்தன மறுப்பு, கலங்கினர் பலர் என்று கலித்தொகையில் எங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது? இது எங்கே இருக்குதுன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. எங்கே இருக்குது? கலித்தொகையில் இந்த பாட்டு வரி இருக்குது. அதில் எங்கே இருக்குதுன்னு கேட்குறாங்க. இதுக்கான பதில் கலித்தொகையில் முல்லைக்களியில் இருக்குது. முல்லைக்களி என்பது கரெக்டு. அடுத்த வினா பாருங்கள். திருக்குறள் கொஸ்டின். இருந்தால் என்ன, இறந்தால் என்ன என யாரை திருவள்ளுவர் கூறுகிறார்? இருந்தால் என்ன, இறந்தால் என்ன என திருவள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார்? இதுக்கான பதில் செவியின் சுவை உணராதவர். செவியுடைய சுவையை உணராதவர். அடுத்த வினா பாருங்கள். அனைத்து நிலையிலும் மகளிர் கல்வியை வலியுறுத்திய கோத்தாரி கல்விக்குழு தனது பரிந்துரையை வழங்கிய ஆண்டு. அனைத்து நிலையிலும் பெண்களுக்கு கல்வியை கொடுக்கணும்னு சொன்ன குழு கோத்தாரி கல்விக்குழு. இது எப்போ பரிந்துரையை வழங்கியதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில் 1964 என்பது கரெக்டு. அடுத்த வினா பாருங்கள். இலக்கண குறிப்பை பொறுத்துக. இலக்கண குறிப்பை கரெக்டாக பொருத்தணும். சரி, விடையை பார்க்கலாங்களா? மாக்கடல் என்பது ஒரு சொற்றொடர், விளைதல் என்பது தொழில் பெயர், மலர்க்கை என்பது உவமை தொகை, நல்லறிவு என்பது பண்பு தொகை. அடுத்த வினா பாருங்கள். வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழமையான தமிழ் எழுத்து டேஸ் என அழைக்கப்படுகிறது. மிக பழமையானன்னு வந்திருக்கணும். சரிங்களா? மிக பழமையான தமிழ் எழுத்து என்னங்க? இதுக்கான பதில் வட்டெழுத்து என்பது கரெக்டு. வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழமையான தமிழ் எழுத்து வட்டெழுத்து. அடுத்த வினா பாருங்கள். ரா இளங்குமரனாரின் பன்முகத்தன்மைகளில் சரியானது என்ன? இதே மாதிரி ஒரு கேள்வியை கேட்டிருந்தாங்க. என்ன கேட்டிருந்தாங்கன்னா டி.கே. சிதம்பரநாதர் அவரை வச்சு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. இதுக்கான பதில் அனைத்தும் சரி என்பது ஆன்சர். அவர் நூலாசிரியர், இதழாசிரியர், உரையாசிரியர் மற்றும் தொகுப்பாசிரியர். அனைத்தும் சரி என்பது ஆன்சர். அடுத்த வினா பாருங்கள். பொறுத்துக்க டைப்பில் கொடுத்துருக்காங்க. இதுக்கான பதில் இந்த வானம் என்றால் வெடி, இந்த வானம் என்றால் ஆகாயம், இந்த பனி என்றால் வேலை, இந்த பனி என்றால் குளிர்ச்சி. அடுத்த வினா பாருங்கள். கார் புள்ளி வரும் இடங்களில் சரியானது எது? கால் புள்ளி போடுவோம் இல்லைங்களா? அதாவது இந்த மாதிரி போடுவோம்ல. இந்த கால் புள்ளி வரும் இடங்களில் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. இலக்கண கொஷின். இதுக்கான பதில் பொருட்களை எண்ணும் இடங்களில் வரும். கரெக்டு. கடிதத்தில் விழிமுன் காற்புள்ளி வரும். கரெக்டு. மேற்கோள் குறிகளுக்கு முன் வரும். இதுவும் சரி. முகவரியில் இறுதி வரி தவிர்த்து. இறுதி வரியில் என்ன வருங்க? கடைசி வரியில் என்ன வரும்? கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இறுதி வரியில் வராது, மற்ற இடங்களில் காற்புள்ளி வரும். அடுத்த வினா பாருங்கள். இலக்கியங்களில் பணிலம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது எது? இலக்கியங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் பணிலம் அப்படி சொல்லியிருக்காங்க. எதை சொல்லியிருக்காங்க? இதுக்கான பதில் சங்கு என்பது கரெக்டு. சங்கத்தான் பணிலம்னு குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்த வினா பாருங்கள். இது வினை மரபுங்க. இதை சரியாக பொருத்தணும். விடையை பார்க்கலாங்களா? சோறு உண், முறுக்கு தின், தண்ணீர் குடி, பால் பருகு. இதுதான் சரி. அடுத்த வினா பாருங்கள். 5ஆம் உலகத்தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் எது? 5வது உலகத்தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் என்ன? இதுக்கான பதில்
மதுரையில் நடந்திருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நான் இங்கே ஒரு கேள்வியை கேட்குறேன், பதில கமெண்ட்டில் போட்டு விடுங்க. 5ஆம் உலகத்தமிழ் மாநாட்டை நடத்தியவர் யார்? இது வந்து ஸ்கூல் புக்லேயும் இருக்குது. மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அடுத்த வினா பாருங்கள். களம் செய் கம்மியர் வருகென கூவி என்று கூறும் நூல் என்ன? களம் செய் கம்மியர் வருகென கூவி என்று கூறும் நூல் என்ன? இதுக்கான பதில் மணிமேகலை என்பது கரெக்டு. மணிமேகலையில் தான் இந்த வரி இருக்குது. அடுத்த வினா பாருங்கள். பொறுத்துக டைப்பில் கொடுத்துருக்காங்க. திரிசொல் அதை வச்சு கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில் பெயர் திரிசொல் என்பது அலுவம், வினை திரிசொல் என்பது இயம்பினான், இடைத்திரிசொல் என்பது அன்ன, உரித்திரிசொல் என்பது கூர். அடுத்த வினா பாருங்கள். நா என்ற சொல்லின் பொருளில் தவறானது என்ன? இது வந்து ஓரெழுத்து ஒரு மொழிங்க. நா என்பதற்கு பல அர்த்தம் இருக்குது. இது வந்து கவர்மெண்ட்டுடைய மெட்டீரியல். நீங்கள் இன்னும் டவுன்லோட் பண்ணலைன்னா கூகுளுக்கு போயிட்டு ஓரெழுத்து ஒரு மொழி கவர்மெண்ட் மெட்டீரியல்னு போடுங்க. ஃபஸ்ட்டு லிங்கே அவங்களுக்கு தான் வரும். டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அங்கேருந்து தான் கேள்வியே கேட்குறாங்க. இதுக்கான பதில் சிறப்பு அப்படிங்கிறதும் வரும், மிகுதி என்பதும் வரும், இன்பம் என்பதும் வரும், ஐயம் என்பது வராது. ஐயம் என்பது நூக்கு மட்டும்தான் வரும். சரிங்களா? அடுத்த வினா பாருங்கள். பொறுத்துக்க டைப்பில் கொடுத்துருக்காங்க. இளமை பெயர்களில் கொடுத்துருக்காங்க. இதுக்கான பதிலை பார்க்கலாமா? சிங்கத்துடைய இளமை பெயர் குருளை, புலியுடைய இளமை பெயர் பரல், யானைக்கு வந்து கன்று வரும், குதிரைக்கு வந்து குட்டி வரும். அடுத்த வினா பாருங்கள். விருந்தினரை போற்றுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் தன் கருங்கோட்டு சீரியாலை பணயம் வைத்து விருந்தளித்தான் என்கிறது புறநானூறு. இதையும் கேட்கலாம். இந்த செய்தி எந்த நூலில் இருக்குன்னு கேட்கலாம். புறநானூரில் இருக்குது. இந்த செய்தி உணர்த்தும் விருந்து போற்றிய நிலை என்ன? இதுக்கான பதில் இன்மையிலும் விருந்து. இந்த இன்மைன்னா என்னங்க? வறுமைன்னு அர்த்தம். வறுமையிலும் அவன் விருந்து வைத்திருக்கிறான் அப்படிங்கிற தகவல் நமக்கு தெரியுது. இது எங்கே இருக்குது? புறநானூறுங்கிற நூலில் இருக்குது. அடுத்த வினா பாருங்க. என் அம்மை வந்தாள் என மாட்டை பார்த்து கூறுவது. என் அம்மை வந்தாள் என மாட்டை பார்த்து கூறுவது என்ன வலுவமைதின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில் திணை வலுவமைதி. அதாவது உயர்த்திணை அக்ரிணைன்னு ரெண்டு இருக்குது. மனுஷன் மட்டும்தான் உயர்த்திணை, மற்ற எல்லாமே அக்ரிணை. ஆனால் இங்கே பாருங்கள், வந்தாள் அப்படின்னு நம்ம பெண்ணை தான் சொல்லுவோம். ஆனால் இங்கே பாருங்கள் மாட்டை சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து திணை வலுவமைதி. அடுத்த வினா பாருங்கள். பிரித்தெழுதுக வாய்த்தீயின். இதுக்கான பதிலை பார்க்கலாங்களா? வாய்த்து கூட்டல் ஈயின் வாய்த்தீயின். வாய்த்து கூட்டல் ஈயின். அடுத்த வினா பாருங்கள். தவறான கூற்றை கண்டறிக. வல்லினம் மிகும் இடம் இதை கொடுத்துருக்காங்க. இதில் எது தவறுன்னு கண்டுபிடிக்கணும். விடையை பார்க்கலாங்களா? திசை பெயருக்கு பின்னாடி வல்லினம் மிகும் கரெக்டு. ஊமை தொகையில் வல்லினம் மிகும் கரெக்டு. 6ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகும் இதுவும் சரி. விழித்தொடரில் வல்லினம் மிகாது. மிகும் போட்டிருக்காங்க. மிகாது என்பதுதான் சரி. விழித்தொடரில் வல்லினம் மிகாது. அடுத்த வினா பாருங்க. நெடுநல் வாடை பற்றிய தவறான கூற்றை கண்டறிக. இது வந்து 12th புக்குங்க. விடையை பார்க்கலாங்களா? பாண்டியின் நெடுஞ்செழியனை பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பட்டது. சரி. மதுரை கணக்காயர் மகன் நக்கீரன் இயற்றினார். இதுவும் கரெக்டு. 8 தொகை நூல்கள் ஒன்று தவறு. நெடுநல் வாடை என்பது 10 பாட்டு நூலில் வரும். சரிங்களா? எது 10 பாட்டு எது 8 தொகைன்னு பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை வச்சும் கண்டிப்பாக கேள்வி கேட்பாங்க. நெடுநல் வாடை என்பது 10 பாட்டில் வரும். இது 188 அடிகளை உடையது. இது கரெக்டு. அடுத்த வினா பாருங்கள். மவ்வீறு ஒற்றழிந்து உயிரீறு ஒப்பவும். இந்த விதியின்படி புணர்ந்தது எது? இந்த மாதிரி தான் எக்ஸாமில் கேட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து விதி. இந்த விதியின்படி எந்த சொல் சேர்ந்ததுன்னு கேட்குறாங்க. இது வந்து 12th புக்கில் இருக்குது. இதுக்கான பதில் இன நிறை என்பது கரெக்டு. இனம் கூட்டல் நிறைன்னு வந்திருக்கும். இந்த மா என்பது போயிருக்கும். இன நிறை என்பதுதான் சரி. அடுத்த வினா பாருங்கள். திராவிட சாஸ்திரி என அழைக்கப்பட்டவர் யார்? திராவிட சாஸ்திரி என அழைக்கப்பட்டவர் யார்? இதுக்கான பதில் பருதிமார் கலைஞர் என்பது கரெக்டு. பருதிமார் கலைஞர் தான் குறிப்பிட்டிருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் இங்கே ஒரு கேள்வியை கேட்குறேன். பதிலை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். திராவிட சாஸ்திரி என்ற பட்டப்பெயரை வழங்கியவர் யார்? யார் அழைச்சாங்கன்னா பருதிமார் கலைஞர் அழைச்சாங்க. ஆனால் அந்த பட்டத்தை கொடுத்தவர் யார்? இது உங்களுக்கான கேள்வி. கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அடுத்த வினா பாருங்கள். கடைசி வினா. சேரன் தம்பி சிலம்பை இசைத்ததும் என்று கூறியவர் யார்? இது வந்து 12th புத்தகங்க. சேரன் தம்பி சிலம்பை இசைத்ததும் என்று கூறியவர் பாரதியார் என்பது சரி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய வீடியோவில் 25 கேள்வியை நம்ம டெஸ்ட் போட்டு பார்த்துருக்கோம். இந்த 25 கேள்வியில் உங்களுக்கு எத்தனை கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சது? மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள்.
இதே மாதிரி அடுத்தடுத்து நிறைய வீடியோ வந்துகிட்டே இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பற்றிய ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கான வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.